Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th standard chapter 3ல example 3.9 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the sum of thrice the first number, second number and twice the third number is 5. அதாவது sum of thrice the first number. அப்போ நம்ம first number ஏதாவது எடுத்துக்கணும், second number ஏதாவது எடுத்துக்கணும், third number ஏதாவது எடுத்துக்கணும். ஸோ நம்ம எப்பயும் போல் x, y, zன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ let the first number be x, second number be y, third number be z. ஃபஸ்ட் அதை முடிச்சிடலாமா? ஸோ நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்பரை எக்ஸ்ன்னு எடுக்க போகிறேன், செகண்ட் நம்பரை ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன், தேர்ட் நம்பரை இசட்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ சம்முக்கு வாங்க. த சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர். அப்போ என்ன வரும்? த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர்னால் என்ன வரும்? 3x. கரெக்டுங்களா? சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர். சம் ஆஃப்னா ஆட் பண்ணிக்கணும். சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர் அப்படியே தான். சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர் அண்டு செகண்ட் நம்பர் அண்டு ட்வைஸ் த third number. Twice the third number என்னது? 2 into z is 5. அப்போ இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா? மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர் 3 times x, செகண்ட் நம்பர் அப்படியே அண்டு ட்வைஸ் த தேர்ட் நம்பர் அப்போ 2z is 5. அப்போ சம் ஆஃப் அப்போ 3x + y + 2z = 5. இது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் கொடுத்துருக்கிறதுலேருந்து, அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. நெக்ஸ்ட், if thrice the second number is, அதாவது thrice the second number அப்படின்னா என்ன அர்த்தம்? thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third number. அதாவது thrice the second number அப்படின்னா என்ன அர்த்தம்? thrice the second number, இது முடிஞ்சிருச்சு. thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third number. sum of first numberனா என்ன அர்த்தம்? first நம்பரையும் 3 times third நம்பரையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். எதை? செகண்ட் நம்பர். thrice the second number subtracted from, இதிலேருந்து அதை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன வரணும்னா இதுக்கு முன்னாடி அது வந்துடணும். 3y minus x plus 3z இதை ஆட் பண்ணால் என்ன வருது? 2ன்னு கிடைக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா x plus 3z minus 3y equal to 2. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். கொஷின் படி என்னன்னா, if thrice the second number 3y is, thrice the second number is subtracted from the sum of first number x and thrice the third number x plus 3z இருந்து இது சப்ராக்ட் பண்ணணும். ஃப்ரம்னு சொன்னதுனால இது முன்னாடி வந்துடுது. இதுதான் இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if the third number is subtracted from, third number is subtracted from the, third number எது? third number is subtracted from the, from the போது அந்த சொல்கிறத முன்னாடி போட்டுக்கணும். third number is subtracted from the sum of twice the first, thrice the second. sum of twice the first, thrice the second. thrice the second, second வந்து yன்னு எடுத்துக்கணும். அப்போ 2x plus 3y minus z, we get 1. புரியுதுங்களா? இதுதான் மூணாவது ஈக்குவேஷன். 2x plus 3y minus z equal to 1. இப்போ கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் த நம்பர்ஸ். 3 நம்பரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் ஆர்டராக நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x plus y plus 2z is equal to 5. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் x minus 3y ஆர்டராக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு x, அடுத்து y, அடுத்து z. ஓகேவா? இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் 2x plus 3y minus z equal to 1. மூணாவது ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ஒன்று கேன்சல் பண்ணி ஒன்று கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈஸியாக முடிக்கலாம்.
ரெண்டாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷனையும் எடுத்து y அதுவாகவே கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் இசட்டுன்னு நிற்கும். அதே மாதிரி இன்னொரு 2 ஈக்குவேஷன் எடுத்து y கேன்சல் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா yயை கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ solving equation 2 and 3 eliminate y. சரிங்களா? eliminate y பண்ண போகிறோம். எதுவுமே பண்ண வேண்டாம், அதுக்கு அப்படியே டைரெக்டாக கேன்சல் ஆகுது. அதனால் எது கூட எதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே ஈக்குவேஷனை எழுதி கேன்சல் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? ஸோ -3y + 3y கேன்சல் ஆகிடும். x + 2x 3x 3z - z வந்து 2z 2 + 1 3. இதுதான் 4வது ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி 5வது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கும் இதே மாதிரி 2 ஈக்குவேஷன் எடுத்து y கேன்சல் பண்ணணும். ஸோ கொஞ்சம் யோசிக்கலாம். 1 and 2 எடுத்துக்கலாம். y கேன்சல் பண்ணணும்னா இங்கே 3 வேணும். அப்போ இந்த 3 ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2, நீங்கள் 1 and 3 கூட எடுத்துக்கலாம். 1 and 3 எடுத்தாலும் கேன்சல் ஆகும். அதாவது இதுவும் இங்கேயும் 3 வரணும்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனோட சைனை மாற்றிக்கணும். இது 2 எடுத்தால் சைனை மாற்ற வேண்டாம், அப்படியே கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஆப்போசிட் சைனாக தானே இருக்குது. சரிங்களா? ஸோ சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2 எலிமினேட் y எலிமினேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை என்ன சொன்னேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 3 3s are 9x + 3y. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், 3 3s are 9x, இங்கே 3y, இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6zன்னு கிடைக்கும். இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, x - 3y + 3z = 2. இப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 9x + x வந்து 10x, 6z + z வந்து 9z, 15 + 2 வந்து 17. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 5. இப்போ இதையும் சால்வ் பண்ண போகிறோம். இதையும் சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா எக்ஸோ இல்லை இசட்டோ ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ இதையும் சால்வ் பண்ணால் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸு கேன்சல் ஆகுமா, ஆகாது. இசட்டும் கேன்சல் ஆகாது. இப்போது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இதை 10 ஆக்க முடியாது, இது 3ஆகவும் என்னால் ஆக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சம்மை ஒன்று நீங்கள் எக்ஸை கேன்சல் பண்ணுறதா இருந்தால் இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் 2 இடத்துலையும் 30 வரும். இல்லை இசட்டை கேன்சல் பண்ணுறதா இருந்தால், ஏன்னா 2 வந்து 9 ஆகாது, 9ம் 2 ஆக முடியாது. மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி. இப்போ அதுக்காக என்ன பண்ணோன்னா இசட்டை கேன்சல் பண்ணுறதா இருந்தால் இந்த ஈக்குவேஷனை 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 9s are 18. இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இஷ்டம் எது வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ சால்விங் ஈக்குவேஷன் 4 and 5 eliminate x. இப்போ 4th ஈக்குவேஷன் என்ன சொன்னேன், 4th ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5th ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4th ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 30x 20z + 30 = 30. 30x + 20z = 30. 5th ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 30x வந்துடும். 9 3s are 27z, 17 × 3, 7 3s are 21, 1 balance 2, 3 1s are 3, 51 கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சைன் மாற்றுங்க, மைனஸ் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா. ஸோ 20 - 27z வந்து -7z. மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்மளோட சைன் எழுதணும். 51லேருந்து 30 மைனஸ் பண்ணுங்கள். 30 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 21 -21 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ z = 21/7. இசட்டோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ அவ்வளோதான், ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலே அடுத்தடுத்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா substitute z = 3 in equation. எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே
இசட்டை வந்து 3 இந்த ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா இசட் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு வேரியபிள் கிடச்சா தான் இதற்கு வர முடியும். நான் இதை வந்து இசட்டை வச்சு இது ரெண்டுத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் 4th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் இசட் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 4. 4th ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x + 2z இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3x + 2 இன்ட்டு இசட் இருக்க இடத்துல 3 போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு 3. அப்போ 3x + 2 3s are 6 3 6 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 3 - 6. இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு -3ன்னு கிடைக்கும். 3 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் -1ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸும் இசட்டும் தெரிஞ்சதுனால ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி y-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் x இஸ் ஈக்குவல் டு -1 z ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 1ல் போட்டுக்கலாமா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் 3ல் 1லேயே போட்டுக்கிறேன். 1 வந்து 3x + y + 2z இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ 3 இன்ட்டு -1 ப்ளஸ் y தெரியாது, z வந்து 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 5. 3 இன்ட்டு -1 -3 ப்ளஸ் y 2 3s are 6 இஸ் ஈக்குவல் டு 5. -3 + 6 பார்த்திங்கன்னா 3ன்னு கிடைக்கும். அப்போ 3 + y இஸ் ஈக்குவல் டு 5. 3 அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 5 - 3. இப்போ y-ஓட வேல்யூ வந்து என்னது 2. கொஷனில் வந்து xyzோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். therefore x இஸ் ஈக்குவல் டு -1, y இஸ் ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 3. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியதான். ரொம்ப ஈஸி சம் தான். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கொஷனை படித்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.